இறைவா நீ ஒன்றில்லை, நீ இல்லாமல் ஒன்றுமில்லை. இறைவா நீ ஒன்றில்லை, நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை என்கிற திருவாசகத்தினுடைய எண்ணத்தை எல்லோர் மனதிலும் விதைத்து இன்றைய விஷயங்களுக்கு செல்லலாம் என்று இருக்கிறோம். அதாவது வீட்டில் கோமுக நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய, வீட்டில் கோமுக நீர் தெளிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் தெளிக்கப்படுகிறது அல்லது தெளிக்கலாமா? கோமுக நீர் அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு ஆலயங்களிலும் அந்த ஆலயத்தினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிக்க வைத்து குளிக்க வைக்கும் போது வெளியேறுகிற நீர், அபிஷேக நீரை தான் நாம் கோமுக நீர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த அபிஷேகத்திலிருந்து வழிந்து இறைவனுடைய திருமேனியில் பட்டு அது அந்த இறைவனுடைய திருமேனியே பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகிற ஒரு மேனியில் அந்த நீரானது பட்டு நீரோ பாலோ அந்த தெய்வத்திற்கு எது நைவேத்தியமோ அதை படைத்து அதன் மூலமாக பல்வேறு மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இப்படி நீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இப்படி எல்லா அபிஷேகங்களும் செய்து அதன் மூலமாக இறைவனை குளிக்க வைக்கப்பட்டு அந்த வடிந்து வருகிற அந்த நீரினுடைய பெயர்தான் கோமுக நீர் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆலயத்தை சுற்றி வருகிற பொழுது கருவறைக்கு அருகில் வெளியே அந்த நீரானது வெளியே வரும். அதை தொட்டு எல்லோரும் தலையில் வைத்துக் கொள்வார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த நீரைத்தான் கோமுக நீர் என்று சொல்கிறோம். இந்த கோமுக நீரை நாம் வியாபார தலத்திலும் சரி, இல்லங்களிலும் சரி, நிச்சயமாக நாம் பயன்படுத்தலாம். பயன்படுத்துகிற பொழுது அந்த வியாபார தலத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் மற்றும் ஒரு மிக மோசமான நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லாமே போயிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி பழமையான மிக தொன்மையான அந்த இறைவன் திருமேனியில் பட்ட அந்த நீர் புனிதப்பட்டது. அந்த நீரை நாம் பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய இல்லங்களில் நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகும். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை எல்லோருக்கும் அமையும் என்பது நம்முடைய தமிழர்களுடைய மரபோடு இருக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் காரணமாக வியாபார தலங்கள் மற்றும் நம்முடைய வீடுகளிலும் கோமுக நீரை முடிந்தவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளில் சென்று அந்த கோமுக நீரை பிடித்து வைத்துக்கொண்டு அதை அவ்வப்பொழுது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது உங்களுக்கு பிறந்த நாட்கள், உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் பிறந்த நாட்கள் அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் அதையெல்லாம் வீடு முழுக்க தெளித்து இறைவனுக்கு அகல்விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய அந்த கோமுக நீர் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது தமிழனுடைய பண்பாடு மற்றும் நம்பிக்கை. திருச்சிற்றம்பலம்.